நாட்டின் வயது முதிர்ந்த மன்னர் அவரின் 4 மனைவிகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தார். அவரின் ஆட்சி பல நாடுகளில் பேசும் பொருளாக இருந்தது. பின்பு வயது மூப்பின் காரணமாக பல நோய்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அவரை தொற்றிக்கொண்டது. பின்பு ஒரு நாள் அந்நாட்டின் வைத்தியர் மன்னரிடம் வந்து வருத்தமான செய்தி ஒன்றை கூறினார். என் அன்பு மன்னரே, நீங்கள் இன்னும் சில காலம்தான் உயிருடன் இருப்பீர்கள். ஆகவே உங்கள் கடைசி காலத்தை மன அமைதிக்காக வனத்தில் செலவழியுங்கள் என்று கூறினார். மன்னர் மிகவும் வருத்தத்திற்கு ஆளானார். பின்பு மன அமைதிக்காக வனத்திற்கு செல்லவிருந்த மன்னர் தனியாக செல்ல விரும்பாததால் தனது 4ஆம் மனைவியை அழைத்தார். மன்னரின் 4ஆம் மனைவி மிகவும் பேரழகியாகவும் இளமையுடனும் இருப்பார்கள். மன்னர் அவருடைய நேரத்தையும் பொருளையும் அவரின் 4ஆம் மனைவிக்காகவே அதிகமாக செலவழித்தார். இருப்பினும் அவரின் 4ஆம் மனைவி மன்னரின் கடைசி காலத்தில் அவரின் கூட வர மறுத்தார். தனது 4ஆம் மனைவி கூட வர மறுத்ததால் மிகவும் மன உளைச்சலுக்கு மன்னர் ஆளானார். இருப்பினும் தனது 3ஆம் மனைவி கண்டிப்பாக தம்முடன் வருவார் என்று எண்ணி தனது 3ஆம் மனைவியிடம் சென்று நடந்ததை கூறி அவரை வனவாசத்திற்கு அழைத்தார் மன்னர். தனது 4 மனைவிகளில் 3ஆம் மனைவியையே அதிகமாக காதலித்தார் மன்னர். இருப்பினும் 3ஆம் மனைவி இதை கேட்டவுடன் என்னால் உங்களுடன் வர முடியாது என்று கூறி அதை மறுத்தார். மன்னர் மீண்டும் ஏமாற்றமடைந்தார். பின்பு தனது 2ஆம் மனைவியிடம் சென்றார். மன்னரின் 2ஆம் மனைவி மிகவும் திறமையுள்ளவர். மன்னருக்கு பல நேரங்களில் அரசியல் ஆலோசனை வழங்கியவர். ஆகவே கண்டிப்பாக வனவாசத்திற்கு தன்னுடன் வருவார் என்று எண்ணி தனது 2ஆம் மனைவியை அழைத்தார் மன்னர். ஆனால் 2ஆம் மனைவி, நீங்கள் வனவாசத்திற்கு செல்லுங்கள், நான் நாட்டை நன்றாக பார்த்து கொள்கிறேன் என்று கூறி மன்னரை தனியாக போகச் சொன்னார். பின்பு மன்னர் மிகுந்த விரக்தியுடன் தனியாக வனவாசத்திற்கு புறப்பட்டார். மன்னர் அரசவையை விட்டு வெளியே சிறிது தூரம் நடந்தார். மன்னர் சிறிது தூரம் நடந்ததும், அரசே நில்லுங்கள் என்று ஒரு குரல் கேட்டது. அணிகலன்களை துறந்த நிலையில் காவி உடையில் ஒரு வயதான பெண் நின்று கொண்டிருந்தார். ஆம், அவர்தான் மன்னரின் மூத்த மனைவி. வயது மூப்பினால் தனது அழகையும் கவர்ச்சியையும் இழந்த மன்னரின் மூத்த மனைவி, மன்னரால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட மனைவி. மன்னர் தனது முதல் மனைவியை பார்த்தவுடன் மிகவும் அதிர்ச்சியடைந்தார். தான் உடல் ஆரோக்கியத்தோடும் வளமையோடும் இருந்தபோது ஒதுக்கிய மனைவி இப்பொழுது வனவாசத்திற்காக தன்னுடன் வரப்போகிறார் என்று எண்ணி மன்னர் மிகவும் குற்ற உணர்ச்சியுடன் இருந்தார். குற்ற உணர்வோடு நின்று கொண்டிருந்த மன்னரை ஆற தழுவி தனது முதல் மனைவி வனவாசத்திற்கு அழைத்து சென்றார். இக்கதையில் வரும் 4ஆம் மனைவி வேறாரும் இல்லை, நமது இளமையும் அழகும்தான். நாம் அதற்காக எவ்வளவு செலவு செய்தாலும் கடைசி காலத்தில் அது நம்முடன் வரப்போவது கிடையாது. 3ஆம் மனைவி நாம் ஓடி ஓடி சேர்த்து கொண்டிருக்கும் நமது வசதியும் வாய்ப்பும் தான். நாம் எவ்வளவு நேரம் அதற்காக செலவு செய்தாலும் கடைசி காலத்தில் அது நமக்கு உதவ போவது கிடையாது. 3ஆம் மனைவி நம் மனைவி மக்கள். நாம் எவ்வளவுதான் நம்மளுடைய மனைவி மக்களை காதலித்தாலும் நாம் இறக்கும் பொழுது தனியாக தான் இருக்கப் போகிறோம். அவர்கள் நம்முடன் வரப்போவது கிடையாது. 4ஆம் மனைவி நம்முடைய ஆன்மா. நம்முடைய ஆன்மாதான் நாம் இறந்ததற்கு பிறகும் உயிருடன் வாழப்போகிறது.